Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 538 part 2. ஓபன் பண்ணா சீ ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த இடமே ரொம்பவும் சூப்பரா அழகா இருக்குது. நம்ம லூஃபி அதை ரசிச்சுக்கிட்டே வரான். ஏன்னா இப்பதான் நம்மள உள்ள என்டர் ஆகுறாரு. அவனை விட நம்ம பிரின்சஸ் தான் ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 10 வருஷமா இங்க வரணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தா. கடைசியில அவ ஆசை நிறைவேறிடுச்சு இல்ல. சோ லூஃபிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஆனந்த கண்ணீர்ல அழுது தீப்பா. பாவம் இந்த பெகலோ ஷார்க்கு தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தேவையோ அதை அப்படி அமுக்கு நமக்கு குணப்படுத்தி கூட்டு போவாங்க. அந்த டைம் சஞ்சய் மயக்கத்துல இருக்கான். பட் இருந்தாலும் மேர்மேடு கடல் கண்ணி அப்படிங்க போது சாப்பர் பார்த்துட்டு போடா பண்ணி இன்னும் நீ திருந்தலையான்னு திட்டிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம அழுக 1000 சன்னி கப்பலா பாத்துருவாங்க. அங்கதானே பிராங்கியும் இருக்கான். பிராங்கி எப்படி இருக்கான்னு கத்தன உடனே அவன் பிரின்சஸ பாத்துருவான். அப்புறம் என்ன வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லூஃபி இது யாரு அது யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அதுல பிரின்சஸ பார்த்துட்டு இவ ஒரு கவர்டு, அதாவது இவ ஒரு கோலை, எப்ப பார்த்தாலும் எங்கே அழுதுட்டு இருப்பான். பிராங்கி பார்த்துட்டு என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, எப்பவுமே அப்படி கோலையா இருக்க கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்ன உடனே அவளும் சாரி இனிமேட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லுவா. சார் ரைட்டுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா யாருமே அங்க இல்ல. எல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டோன்னு ரோபின் இப்பதான் வந்தா, இப்படி வந்தவ அப்படி போயிட்டா. என்ன அவ போனது கொஞ்சம் பயங்கரமான காடு, ஏன் அங்க போனான்னு தெரியல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜிம்பை அங்க வந்துருவான். அவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு இப்பதானே மீட் பண்றான். சொல்ல போனா ஜிம்பைக்குமே சந்தோஷம் தான். அப்போ பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டானுங்க, எவ்வளவு சண்டை போட்டானுங்க, எவ்வளவு மண்டையா உடைச்சானுங்கன்னு. நம்ம ஜிம்பைக்கு லூஃபியை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான்னு. லூஃபி பார்த்துட்டு நீ இந்த ஐலாண்ட்ல இல்லன்னு சொன்னாங்க, உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், பரவாயில்லையே பார்த்துட்டேன் பானா. அடா பாவி, அப்ப நான் சொன்ன மெசேஜை கேட்டு நீங்க வந்து சேரலையா, நீயா தான் வந்திருக்கியா நீ? மெசேஜா என்ன மெசேஜ் எதுவுமே எனக்கு தெரியாதே நீருவான். ஆமா அவன் கொடுத்த மெசேஜ் போய் சேர்ந்தது ஜோரோ கிட்ட. லூஃபிக்கு எப்படி தெரியும்? பிரின்சஸுக்குமே ஜிம்பை பார்த்தோன்னே சந்தோஷம். ஏன்னா அவங்களுமே மீட் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது. ஜிம்பை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பிரின்சஸ் ஷிரஹோஷி நீங்களா, ஒரு வழியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்துட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேஷுவலா கேட்பான். ஆனா அதுக்கப்புறம் கண்ணு புதுங்கிற அளவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஐயோ நியாயமா நீங்க இங்க வரவே கூடாதே, இங்கேயே வந்தீங்கன்னு. அப்ப சாப்பர் வந்து பிராங்கி கிட்ட ஹெல்ப் கேட்பான். ஏன்னா ஹச்சி அடிபட்டு இருக்கான், அவனால மூவ் பண்ண முடியாது. நம்ம செஞ்சு என்ன கண்டிஷன்ல இருக்கானே தெரியல, 2 பேர்த்தையும் இறக்கி வைக்கணும்ல. அப்ப ஹச்சியோட நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஜிம்பை பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னாச்சு இவனுக்குன்னு. ஆமா நீ ஏன்டா இங்க வந்த, அர்லாங்க கிட்ட மாட்டிப்பேன்னு நினைச்சேன், எங்கேயா சுத்திட்டு இருக்கேன்னு கேட்பான். அதே கொஸ்டினா அவன் திருப்பி கேட்பான், ஜிம்பையே நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு. அடுத்து சஞ்சய் இறக்க சாப்பர் நம்ம பிராங்கியை கூப்பிடுவான். ஆனா அவன் அதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்ல, நானே இறங்கிக்கிறேன்னு அப்படியே ஏர்ல ஒரு 10 ரொட்டேஷனை போட்டு ஸ்டைலா கீழே இறங்கி மெர்மேட் பிரின்சஸ பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்க முன்னாடி இருக்கும்போது நான் ஒரு பேட் பெயிண்டரா இனிய ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்க அழகை என்னால வரையவும் முடியல, வர்ணிக்கவும் முடியல, நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு புகழ்ந்து தள்ளுவான். சாப்பருக்கு சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே லேடிஸ் முன்னாடி இவன் இப்படித்தான் ஆடிட்டு இருப்பான். ஆனா மூக்குல ரத்தம் பிச்சுக்கும். ஆனா இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே ஆகல. அப்படின்னா அவன் சரியாயிட்டான், இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி தான். சஞ்சய் பிரின்சஸ் முன்னாடி ஆட, சாப்பர் அவனை சுத்தி ஓட, ஒரே கஜ கஜன்னு சத்தமா இருந்த உடனே டென்னு வந்து பார்த்துட்டு என்னையா அங்க சத்தம், என்ன நடக்குதுங்கன்னு வந்து பாப்பா. பிரின்சஸ் அங்க உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ பிரின்சஸ் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை பார்த்தவன லூஃபி காண்டாய் கத்துவான். யோ கொய்யால நீ ஏன் ஷிப்ல என்னையா பண்ணிட்டு இருக்க, 1000 சனியை விட்டு ஒழுங்கா இறங்கிற, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்னு திட்டிட்டு இருப்பானா. பிராங்கி இருந்துகிட்டு ஒன்னும் பயப்படாத, அவரோட பேரு தான் டென்னு, நம்ம டாமோட தம்பி, அவரு தான் நம்ம ஷிப்புக்கு இப்ப ரீகோட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. ஓ அப்படியா, அவரு பிராங்கியோட பிரதரா, நம்ம ஷிப்புக்கு கோட்டிங் பண்றாரா, பண்ணட்டும்பா. பிராங்கியோட பிரதரா, சரி அப்படியே வச்சுக்கன்னிடுவான். இங்க ஜிம்பை பதறி போய் பிரின்சஸ் கிட்ட பேசிட்டு இருப்பான். என்னன்னா அவளுக்கு இங்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு இவனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அவ இங்க வரக்கூடாதுல, இத சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு லூஃபி அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஒரு ஜம்ப போடுவான். என்னடான்னு பார்த்தா அந்த வேண்டா டக்கன் மறுபடியும் ஒரு ஆக்ஸ் ஒன்னு அவளை நோக்கி வீசி இருக்கான் போல. அதை நம்ம பைய தட்டி விட்டுருப்பான். அவன் அந்த அடி அடிச்சுமே மறுபடியும் எந்திரிச்சு வந்து இந்த வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கானா. வரட்டும் அடுத்த டைம் பல்லுகள் எல்லாம் பேத்து போடுறேன், டேமேஜ் ஆன டேஞ்சரஸ் குரங்கு பைய, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீசி தள்ளிட்டு இருக்கானேன்னு திட்டிட்டு இருப்பான். ஜிம்பை பார்த்துட்டு கதறுவான், ஏன்டா லூஃபி பிரின்சஸ் இங்க கூப்பிட்டு வந்த, இதனால எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு தெரியுமான்னு சொல்லுவான். லூஃபி அதெல்லாம் ஒன்னும் நீ கவலைப்படாத, நான் அவ கூடவே இருப்பேன், அதனால அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதும்பா. அவளுக்குமே செம ஹாப்பி. ஜிம்பை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே, எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்குதுன்னு முழிப்பான். அப்புறம் என்ன அப்படியே கட் பண்ணா நம்ம பிரின்சஸ் எந்த கல்லறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அங்க வந்து உட்காந்து கும்பிட்டு இருப்பான். எதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணலான்னு லூஃபியா ஆச்சரியமா கேட்பான். அது வேற யாரு கலரையும் இல்ல, அவங்க அம்மாவோடது, குயின் ஒட்டோஹிமே. ஆக்சுவலா குயின் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேண்டா டக்கன் கேப் விடாம ஏகப்பட்ட போல நம்ம பிரின்சஸ் மேல தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே அவளால அவங்க அம்மாவோட ஃபியூனரலை கூட ஒழுங்கா அட்டென்ட் பண்ண முடியல. பாவம் 10 வருஷமா அந்த ஹாட் ஷெல் டவரை விட்டு வெளியில வராம அங்கேயே அடைஞ்சு கிடந்திருந்தா. இப்பதான் ஒரு வழியா நம்ம லூஃபியால அவளால அவங்க அம்மாவை பார்க்க முடிஞ்சது. அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல அவளுக்கு ஆனந்த கண்ணீரா பொங்கும். லூஃபி இதை சோகமா பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம நமியும் கேமியும்
பண்ணி அங்க என்ட்ரி கொடுப்பாங்க. அதுல கேமிக்கு ஜிம்பை பார்த்தோன்னா செம ஹாப்பி. ஆனா நம்ம நமி தான் குரு 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 குருன்னு ஒரு மாதிரி கூடுவா. ஏன்னா அவங்கிட்ட அவ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. அந்த டைம் கேமி பிரின்சஸ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்ன பிரின்சஸ் இங்க இருக்காங்கன்னு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. அங்க இருக்கிறதுலயே பெரிய சைஸ்ல இருக்கிறது நம்ம பிரின்சஸ் தான். எப்படி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெண்டாவது அவளை பாக்குறாங்கன்னு தான் தெரியல. சரி ரைட் என்னமோ பார்த்து தொலைஞ்சிட்டாங்க. அந்த டைம் லூஃபி நமி கிட்ட என்னமா நீங்க போன விருந்தெல்லாம் நல்லபடியா போச்சான்னு கேட்பான். ஏலியே நல்லா தெரியுது அங்க என்ன பஞ்சாயத்து போச்சுன்னு சொல்லி ஒரு இம்மி அளவு கூட நம்ம பையலுக்கு தெரியலன்னு. வழக்கம் போல நம்ம செஞ்சு நமி வந்துட்டியான்னு பாம்பு மாதிரியே ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன அந்த ஹோடி பையன் அங்க வந்து என்னென்ன பஞ்சாயத்து பண்ணான்னு நமி எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவா. இப்படி ஒரு பஞ்சாயத்தை யூகு பேலஸ்ல அவன் பண்ணுவான்னு ஜிம்பை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி ஜோரோ மத்தவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அங்க இருந்து உடனே கிளம்பி வந்துட்டேன்பா. அவங்க அப்பா மாட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரின்சஸ் கதறி கதறி அழுவா. அந்த டைம் ஜிம்பை லூஃபிய பார்த்து நீ மன்னிச்சிருமா, ஏன்னா இவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஓடி கூட பஞ்சாயத்து பண்ணாதுன்னு சொல்லி லூஃபி காண்டி மெசேஜ் அனுப்பியிருந்தான். ஆனா அந்த மெசேஜ் நம்ம லூஃபி கிட்ட வந்து சேர்றதுக்குள்ளேயே விஷயம் கைமீறி போயிருச்சு. இனிமேட்டெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்பையால லூஃபி கிட்ட அந்த அளவுக்கு சர்வசாதாரணமெல்லாம் பேச முடியல. அதனால இப்போ நான் சொல்றேன்னு சொல்லி லூஃபிக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. ஏன்னா ஈஸ்ட் ப்ளூல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த அர்லாங்க தடுத்து நிறுத்தினது நம்மளுக்கு தானே. அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் பண்ண பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்மா. ஏன்னா அந்த அர்லாங்க லூசு பையன் ஈஸ்ட் ப்ளூல வந்து செட் ஆகிறதுக்கு முத காரணமே இவன் தானாமா. அதை கேட்டவுடனே நமிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அட கொடூர குரங்கே, நீ பேத்த வேலை ஆச்சு பார்த்த வேலை தானா இது. வந்தவன் எங்க ஊரை சல்லி சல்லியா சலிச்சு ஒரு வழி பண்ணிட்டான்யா. அந்த பன்னிப்பாயிலால நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா. என் வாழ்நாளையே சதைச்சிட்டான். என் அம்மாவை கொன்னுட்டான். கடைசியில அவன் என்னையுமே ஏமாத்தி எங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிட்டான். லூஃபி மட்டும் இல்லைன்னா அவன் நிலைமையை யோசிச்சு பார்க்க முடியல. அப்படியே ஜிம்பையும் அந்த சிம்பலையும் முறைச்சு முறைச்சு பார்த்து பயங்கரமா அவ வெறியாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.